உலகம் முழுவதும் மறைந்திருக்கும் மர்மங்கள், வரலாற்றின் புதிர்கள், விளக்கப்படாத அதிசயங்கள், உண்மையை தேடும் பயணம். இது மிஸ்ட்ரி கேஸ் தமிழ். ஒரு வீடு, அதில் நூற்றுக்கணக்கான அறைகள், வெளியே செல்லும் வழி இல்லாத கதவுகள், சுவரை நோக்கி முடியும் படிக்கட்டுகள், வேறு அறையை மட்டும் காட்டும் ஜன்னல்கள். இவற்றை எல்லாம் விட மிகவும் மர்மையான விஷயம் என்ன தெரியுமா? அந்த வீட்டை கட்டியவர். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மிஸ்ட்ரி கேஸ் தமிழ் சேனல். உலகின் மர்மங்கள், வரலாற்று புதிர்கள் மற்றும் அறிவியல் விளக்கங்களை தமிழில் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை அழுத்துங்கள். இன்றைய வீடியோவில் வின்செஸ்டர் மர்ம மாளிகையை பற்றி பார்க்கலாம். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள ஜான் ஜோஸ் நகரில் அமைந்துள்ளது வின்செஸ்டர் மர்ம மாளிகை. உலகிலே மிகவும் விசித்திரமான மற்றும் மர்மங்கள் நிறைந்த ஒரு வீடு ஆகும். துப்பாக்கி தயாரிப்பு நிறுவனத்தின் வாரிசான சாரா வின்செஸ்டர் என்பவரால் இந்த மாளிகை கட்டப்பட்டது. சாரா வின்செஸ்டர் அமெரிக்காவின் மிகப்பெரிய துப்பாக்கி தயாரிப்பு நிறுவனமான வின்செஸ்டர் ரீபீட்டிங் ஆர்ம்ஸ் உரிமையாளர் வில்லியம் வின்செஸ்டரின் மனைவி ஆவார். சாராவின் ஒரே பெண் குழந்தை பிறந்த சில வாரங்களிலே ஒரு மர்ம நோயால் இறந்தது. அதன் பின்னர் சில வருடங்களில் அவரது கணவர் வில்லியமும் காச நோயால் இறந்து போனார். கணவரின் மறைவுக்கு பின் அன்றைய காலகட்டத்திலே சுமார் $20 மில்லியன் சொத்துக்களும் நிறுவனத்தின் 50% பங்கும் சாராவுக்கு கிடைத்தது. கணவன் மற்றும் குழந்தையை இழந்த சாரா கடும் மன உளைச்சலுக்கு ஆளானார். தனது குடும்பத்திற்கு ஏதோ ஒரு சாபம் இருப்பதாக அவர் நம்பினார். வின்செஸ்டர் நிறுவனத்தின் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான மனிதர்களின் ஆவிகள் தான் தன் குடும்பத்தை பழிவாங்குவதாக அவர் பயந்தார். இந்த துயரத்திலிருந்து தப்பிக்க ஒரு ஆன்மீக மந்திரவாதியை சாரா அணுகிய போது, நீ மேற்கே நோக்கி பயணம் செய், அங்கு ஒரு வீட்டை கட்டு, அந்த வீட்டின் கட்டுமான பணி ஒரு நொடி கூட நிற்கக்கூடாது, சுத்தியல் சத்தம் நின்றால் ஆவிகள் உன்னை கொன்றுவிடும் என்று அவர் கூறினார். மந்திரவாதியின் பேச்சை கேட்டு சாரா 1884 ஆண்டு கலிபோர்னியாவில் ஜான் ஜோஸ் பகுதிக்கு வந்து 8 அறைகள் கொண்ட ஒரு சாதாரண பண்ணை வீட்டை வாங்கினார். அன்று முதல் சாரா இறக்கும் வரை, அதாவது 1922 செப்டம்பர் 5 வரை, சுமார் 38 ஆண்டுகள் 24 மணி நேரமும் 365 நாட்களும் இடைவிடாமல் அந்த வீட்டின் கட்டுமான பணி நடந்து கொண்டே இருந்தன. இந்த வீட்டை கட்ட எந்த ஒரு பொறியாளரோ அல்லது முறையான வரைபடமோ பயன்படுத்தப்படவில்லை. சாரா தினமும் காலையில் கொடுக்கும் விசித்திரமான ஐடியாக்களை வைத்து தொழிலாளர்களே வீட்டை கட்டினர். இந்த மாளிகை பார்ப்பதற்கு ஒரு பிரம்மாண்டமான கோட்டையை போல் இருந்தாலும் உள்ளே சென்றால் புதிர் போன்ற வித்தியாசமான விசித்திரமான அமைப்புகளை காணலாம். சில படிக்கட்டுகளில் ஏறி சென்றால் அது எங்கும் செல்லாமல் நேராக மொட்டை சுவற்றில் போய் சீலிங்கில் முட்டி நிற்கும். சில கதவுகளை திறந்தால் மறுபக்கம் வெறும் சுவர் இருக்கும். சில முதல் மாடி கதவுகளை திறந்தால் நேரடியாக கீழே விழும் வகையில் வெளிச்சோ அல்லது அந்தரங்கமோ இருக்கும். சாராவிற்கு 13 என்ற எண்ணின் மேல் அமானுஷ்யமான ஈர்ப்பு இருந்தது. இந்த மாளிகையில் உள்ள ஜன்னல்களில் 13 கண்ணாடிகள், படிக்கட்டுகளில் 13 படி மற்றும் பல இடங்களில் 13 என்ற எண்ணை கடைபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த மாளிகை இன்று உலக புகழ் பெற்ற வரலாற்று சின்னமாக மாற்றப்பட்டு சுற்றுலா தலமாக விளங்குகிறது. இங்கு துவக்கத்தில் கிட்டத்தட்ட 500 அறைகள் வரை இருந்ததாக கூறப்படுகிறது. 10,000க்கும் மேற்பட்ட ஜன்னல்கள் மற்றும் 2,000க்கும் மேற்பட்ட கதவுகள் இருந்தன. 47 புகைப்போக்கிகள், 3 லிப்டுகள் மற்றும் பிரம்மாண்டமான தோட்டங்கள் இருந்தன. சாரா ஆவிகளுக்கு பயந்துதான் இந்த வீட்டை கட்டினார் என்பது ஒரு பிரபலமான கதையாக இருந்தாலும் வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் ஒரு காரணத்தை கூறுகின்றனர். சாராவுக்கு கடுமையான மூட்டுவாதம் நோய் இருந்தது. அதனால் அவர் எளிதாக ஏறுவதற்காகவே மிக சிறிய உயரமுடைய படிக்கட்டுகளை கொண்ட படிக்கட்டுகள் அமைத்திருக்கலாம். அவர் ஒரு சிறந்த கட்டடக்கலை ஆர்வலர். தனது செல்வ வளத்தை வைத்து புதிய வடிவமைப்புகளையும் சோதனைகளையும் செய்வதற்காக உள்ளூர் மக்களிடையே தொடர்ச்சியாக வேலை வாய்ப்பு வழங்குவதற்கும் அவருக்கு ஒரு பொழுதுபோக்காக இருப்பதற்கும் இதை செய்திருக்கலாம் என்றும் கூறுகின்றனர். 1906 ஆண்டு ஏற்பட்ட பெரிய பூகம்பத்தில் இந்த வீட்டின் பெரும்பகுதி இடிந்தது. அதை சரி செய்யவே பல பகுதிகளை அரைகுறையாகவும் விசித்திரமாகவும் மாற்றப்பட்டது. பூகம்பத்திற்கு முன்பு இந்த மாளிகை 7 மாடிகளை கொண்ட பிரம்மாண்டமான அமைப்பாக இருந்தது. நிலநடுக்கத்தின் அதிர்வால் இந்த வீட்டின் மிக உயரமான 7 மாடி கோபுரங்கள் முழுமையாக இடிந்து விழுந்தது. அதன் பிறகு சாரா வின்செஸ்டர் அந்த கோபுரத்தை மீண்டும் கட்டவே இல்லை. அதனாலே தற்போதைய மாளிகை 4 மாடிகள் மட்டுமே காட்சியளிக்கின்றது. இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட போது சாரா தனது புகழ்பெற்ற டெய்சி பெட்ரூம் என்ற அறையில் தூங்கிக் கொண்டிருந்தார். வீட்டின் பாகங்கள் இடிந்து விழுந்து கதவை அடைத்துக் கொண்டதால் அவர் நீண்ட நேரம் அந்த அறைக்குள்ளேயே சிக்கிக் கொண்டார். பின்னர் அவரது பணியாளர்கள் வீட்டின் இடிபாடுகளை அகற்றி அவரை மீட்டனர்.
இந்த பூகம்பத்தை சாரா ஒரு இயற்கை பேரிடையாக பார்க்கவில்லை. வீட்டின் கட்டுமான பணிகள் கிட்டத்தட்ட முடிவடையும் நிலைக்கு வந்ததால் ஆவிகள் தன் மீது கோபமடைந்து இந்த நிலநடுக்கத்தை ஏற்படுத்தியதாக அவர் பயந்தார். அதனால் உடனடியாக வீட்டின் முன்பகுதியை சீரமைக்கும் பணியை நிறுத்த உத்தரவிட்டார். பூகம்பத்தால் இடிந்த பல அறைகளை சாரா அப்படியே விட்டுவிட்டார். தொழிலாளர்களும் சுவர்களில் அடித்துக் கொண்டிருந்த ஆணிகளையும் அப்படியே விட்டுவிட்டு சென்றனர். இன்றும் கூட அந்த மாளிகையில் பாதி அடித்த நிலையிலே இருக்கும் ஆணிகளையும் அரைகுறையாக நிற்கும் சுவர்களையும் காண முடியும். இந்த பூகம்பமே இந்த வீட்டு இன்று இவ்வளவு விசித்திரமாக மாற்றும் குழப்பமான வடிவத்தில் இருப்பதாக மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த மாளிகையின் தரைக்கு கீழே நிலக்கரி மற்றும் கட்டுமான பொருட்களை கொண்டு செல்வதற்காக பல ரகசிய சுரங்கங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த இருண்ட சுரங்க பாதையில் தான் அதிகப்படியான பேய் நடமாட்டம் இருப்பதாக பரவலாக நம்பப்படுகிறது. ஒரு பெண் தனது வாழ்வில் ஏற்பட்ட துயரங்களுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வீட்டை கட்ட துவங்கினார். அந்த வீடு நாளுக்கு நாள் பெரிதாகியது. அதில் விசித்திர கதவுகளும் முடிவில்லா வழித்தடங்களும் சுவரை நோக்கி செல்லும் படிக்கட்டுகள் மற்றும் எண்ணற்ற மர்மங்களை கட்டிட அமைப்புகள். இவை அனைத்திற்கும் பின்னால் உண்மையில் ஆவிகளின் பயமா அல்லது சாரா வின்சென்டரின் தனித்துவமான சிந்தனையா? நமக்கு தெரிந்தது ஒன்றுதான். சாரா வின்சென்டர் இறந்து விட்டார். ஆனால் அவர் விட்டு சென்ற அந்த மாளிகையின் மர்மம் இன்னும் உயிருடன் இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் உலகின் மர்மங்களை பற்றி தமிழில் தெரிந்து கொள்ள மிஸ்ட்ரி கேஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான உலக மர்மத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.